மரத்தினால் ஆக்கப்பட்ட ஃபேன், கார், பைக், சைக்கிள் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு பண்ணணும்னு ஐடியா வந்து? நான் வந்து எங்க அப்பா மாட்டு வண்டி செய்யறதுல மிக பிரதானமா இருந்தாரு. அந்த மாட்டு வண்டி செய்து பார்த்தேன், எனக்கு செய்ய வரல. இவ்வளவு கஷ்டமானது அந்த மாட்டு வண்டி செய்யறது. அதுக்கு பதில் தான் நான் இந்த காரையே செய்தேன். கார் செய்யறது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ஆனா அந்த காரோட அளவு பாத்தீங்கன்னா மாட்டு வண்டியில என்ன அந்த 1:2 அதே அளவு தான் இந்த கார்ல உள்ள புகுத்திப்பேன். அதனாலதான் இன்னைக்கும் ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அந்த ஓடிட்டு இருக்கு. அந்த காலத்துல ஆம்புலன்ஸ் பண்ணிருக்காங்க சார். மரத்துல ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போற மாதிரி, எப்படி ஒருத்தருக்கு அடிபட்டதுன்னா அவரை எப்படி படுக்க வைக்கணும், எந்த இடத்தெல்லாம் கட்டணும்னு சொல்லி மரத்திலேயே 2 கொண்டு சட்டத்துல செய்து ஆம்புலன்ஸே பண்ணிருக்கிறாங்க அந்த காலத்துல பெரியவங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தேர் செய்யறதுக்கு அவருடைய தலைமுறையே முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் செய்யக்கூடிய ஒரு தேரும் உண்டு. இப்பெல்லாம் 3 மாசத்துல 6 மாசத்துல செய்யக்கூடிய தேர்களும் உண்டு. மரத்தினால் ஆக்கப்பட்ட ஒரு கோவில், அதோட மினியேச்சர் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. இந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க மரத்தாலே, கல் மண் சிமெண்ட் எதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க மரத்தாலேயே செய்திருக்கோம். தமிழகத்துல நிறைய மரத்த கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மரச்சிற்பக்கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கும் தெரியல, வெளியில தெரியல அவங்களுக்கு. அவங்க எல்லாம் செய்தாங்கன்னா அது அவங்களுக்குன்னே ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு பொருளா இருக்கும். அது அவங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு வாட்ச்மேன் சேர் செய்திருக்கிறாங்க, விஐபி சேர் செய்திருக்கிறாங்க, வாத்தியார் சேரும் செய்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பல வகையான சேர்கள் ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி அந்த உயரங்களை கூட்டி நீதிபதிக்குன்னு ஒரு சேர் செய்து கொடுத்துருப்பாங்க. பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து 2 அடி உயரம் இருக்கும், ஒரு மனை போட்டிருக்கும், பின்னாடி இருக்கிற பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு தூக்கி இருக்கும். அவங்க மதிப்பு மரியாதை கூட்டுவதற்காக இந்த மாதிரி அளவுகள்லாம் கூட்டி இருக்கிறாங்க. புங்க மரத்தடியில ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, புங்க மரத்தடியில போய் படுக்காத, தாசியிடம் போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அடிக்கடி போய் படுக்க சொல்லுமா, அடிக்கடி போக சொல்லுமா. அந்த மாதிரி புங்க மரத்தடியில அவ்வளவு சுகம் கிடைக்கும். அதுல ஆக்சிஜன் அதிகமா வரும் சார். அதே மாதிரி ஒரு உப்பு தட்டுன்னு ஒண்ணு இருக்கும் சார். அந்த காலத்துல உப்புங்கெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு சின்ன ஒரு பாத்திரம், அது வந்து பலா மரத்துல செய்திருப்பாங்க. அதுல உப்பு போட்டு வச்சா மழை காலமானாலும் அது பதத்து போகவே போகாது. அதே மாதிரி அஞ்சரை பெட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த அஞ்சரை பெட்டியில பார்த்தீங்கன்னா அந்த மிளகு, கடுகு, சீரகம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு மரம் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மரத்துல அந்த குறுக்காப்புளி மரம், பலா மரம், இந்த மாதிரி மரங்களா தேர்ந்தெடுத்து அதை செய்திருப்பாங்க. அதுல நீங்க அந்த வாசனை திரவியங்களை போட்டு வச்சா ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு அந்த வாசனை போகவே போகாது. இப்படிலாம் அந்த மரத்தோட தன்மையை வச்சு நம்ம வாழ்வியலுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே செய்து கொடுத்துருக்காங்க சார் இந்த மரத்தை. மரம் வந்து எல்லாரும் வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. மரத்தை வந்து வெட்டணும், முத்தன மரங்களை வெட்டணும், இளைய மரங்களை நடுவு செய்யணும். முத்தன மரங்கள் வெட்டலன்னா வருஷத்துக்கு ஒரு முறை காடு பத்தி எரியும். நீங்க டிவில இந்த மாதிரி டிவில பாத்துக்க வேண்டியதுதான். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க இந்த தொழிலுக்குள்ள எப்போ வந்தீங்க? அண்ட் நிறைய விஷயங்கள் மரத்தினால் ஆனப்பட்ட விஷயங்கள் நீங்க வந்து பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, பல சாதனைகளும் படைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ முதல்ல இந்த தொழிலுக்குள்ள எப்படி வந்தீங்க, உங்களை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. இந்த தொழிலுக்குள்ள நான் சின்ன வயசுலேயே வந்துட்டேன்னு சொல்லலாம். நாங்கள் பரம்பரையாக பல தலைமுறைகளாக இந்த துறையில் தான், தச்சு துறையில் தான் இருக்கிறோம். எங்கள் அப்பா வந்து மாட்டு வண்டி செய்ததில் பிரதானமானவர். எங்கள் தாத்தா வந்து கோயில் வாகனங்கள் அந்த மாதிரி மர வேலைகள் செய்யறதுல ரொம்ப பிரதானமாக இருந்தார். அந்த மாதிரி பல தலைமுறைகளாக நாங்கள் இருந்தது. நல்ல சின்ன வயசுலேயே குழந்தையிலே நாங்கள் விளையாடினதே இந்த உளி, சுற்றி, வால் இதை வச்சு தான் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். அதனால் எப்போ நான் இந்த துறைக்கு வந்தேன்னா, நான் எப்போ எனக்கு நடக்க ஆரம்பிச்சேனோ அப்போவே இந்த துறைக்கு வந்துட்டேன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் வந்து நிறைய குழந்தைங்க வந்து உட்டன் டாய்ஸ் வச்சு விளையாடுவாங்க. அதாவது விளையாட்டு பொருளே வந்து மரத்தினால் ஆக்கப்பட்ட பொருட்கள் வச்சு விளையாடுவாங்க. ஸோ இன்றைக்கி அதை நம்மளால் பார்க்க முடியறதில்ல. இதை இந்த ஜெனரேஷன் கேப் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து அதுக்கு காரணம், முழுக்க காரணம் நாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த துறைக்கு நிறைய பேர் வரல. இந்த மரபை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வரல, வெளி துறைக்கு போயிட்டாங்க. அதனால் இந்த நடவண்டி, மரப்பாச்சி பொம்மை, இந்த பல்லாங்குழி இதெல்லாம் எல்லாமே வந்து இந்த மரத்தச்சர்கள் தான் மரத்தில் செய்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ செய்யறதுக்கு சரியான ஆட்கள் இல்லை. அதுக்குண்டான விழிப்புணர்வு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சமீப காலமாக தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிறையவே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மரங்களோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள். மரம் மனுஷனோட மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம் சார். மனுஷனுக்கு வந்து பிறந்த பிறகு தான் ஒரு நட்சத்திர பொருத்தம் உண்டு. ஆனால் மரத்துக்கு அது மரம் பேர் சொன்னாவே அதுக்கு நட்சத்திர பொருத்தம் உண்டு. உலகத்திலேயே 2த்துக்கு தான் நட்சத்திர பொருத்தம், ஒன்று மனுஷனுக்கு, இன்னொன்று மரத்துக்கு. அதனால தான் இந்த பெரியவங்க 27 வகையான நட்சத்திரங்களை, 27 வகையான மரங்களை செலக்ட் பண்ணி ஸ்தல விருட்சன்ற பேரில் வச்சுருக்கிறாங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு ஸ்தல விருட்சம்னு ஒன்று இருக்கும். தெய்வத்துக்கு அடுத்தபடியாக அந்த ஸ்தல விருட்சம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணுமா. இது ஆகமத்தில் சொல்கிறாங்க. அப்படி பண்ணலன்னா அந்த சாநித்தியமானது அந்த மரத்தில் தான் போய் தங்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தி மரத்தில், அத்தி பலகையில்
அந்த பாலாலயனம் பண்ணி அந்த சுவாமியை அந்த மரத்தடியில் எடுத்து போய் வச்சு அதை அந்த கும்பாபிஷேகம் பண்ணுற வரைக்கும் அந்த சாநித்தியம் அந்த மரத்தடியில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால இது தெய்வத்துக்கு இணையாக அந்த காலத்தில் அந்த மரத்தை பார்த்துருக்குறாங்க. முதல்ல மரத்தை தான் தெய்வமாக வணங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கடவுள் பரிமாணங்கள்லாம் வந்தது. ஒரு டைமில் வந்து இந்த மாதிரி ரொம்ப டிசைனான வாசக்கால் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தேவைக்கேற்ற மாதிரி எப்படி நீங்கள் அதை மாற்றி கொடுக்குறீங்க? உண்மைதான். அது எங்கள் தாத்தா செஞ்ச மாதிரி செய்ய முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா மாதக்கணக்காக வருடக்கணக்காக செய்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வாசக்காலையும் மாதக்கணக்காக செய்திருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த நேர காலங்கள் கிடைக்கல. முன்னெல்லாம் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதே முதல்ல மர வேலைகளை ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வீடே கட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லா வீடும் கட்டிட்டு துறை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் கார்பெண்டரை அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இந்த மாதிரியான வாசக்கால் செய்யறதுக்கு என்ன டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக வேலைப்பாடுகளில் என்னெல்லாம் முக்கியமான வேலைப்பாடுகள்லாம் நீங்கள் பண்ணி தரீங்க? அண்ட் இதை இந்த ஒவ்வொரு வேலையுமே இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும் அந்த ஏதோ கைவினைய வேலைன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை சார். இது எங்களுடைய ஆத்மாவே அதில் நாங்கள் உள்ள சொருக்கிறோம் தான் நாங்கள் சொல்லுவோம். எங்களுடைய எண்ணம், எங்களுடைய மூச்சு காற்று. அது மட்டும் இல்லை, ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு சாதாரண ஒரு வேலை நாங்கள் மர வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் போன மாதிரி இருக்கும். யாருன்னா வந்து கேட்பாங்க, எப்பா இப்போ போனாரே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. அது யாரும் கூட எங்களுக்கு தெரியாது. முழுக்க முழுக்க ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் அந்த வேலை. அப்போ தான் அந்த வேலை வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு வேலையாக உருவாட்டுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி மரத்தச்சர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ உங்கள் பின்னாடி வந்து ஒரு கட்டை இருக்குது, நிறைய கட்டைகள் இருக்குது. அந்த கட்டையிலேருந்து டிசைனும் பண்ணலாம், ஸ்ட்ரக்சரும் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கை வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை, ஒவ்வொரு வேலையை பொறுத்து. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர் செய்கிறதுக்கு அவருடைய தலைமுறையே முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் செய்யக்கூடிய ஒரு தேரும் உண்டு. இப்பெல்லாம் 3 மாதத்தில் 6 மாதத்தில் செய்யக்கூடிய தேர்களும் உண்டு. அந்த வேலையை பொறுத்து, வேலைப்பாடுகளை பொறுத்து அந்த நாள் கணக்கு நமக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா டெக்னாலஜி வந்ததுலேருந்து உங்களோட வேலை எவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு? அண்ட் அது உங்களோட வேலை வந்து எப்படி? பாதிக்கு பாதி, ஒரு 50% இப்போ டெக்னாலஜி வந்த பிறகு எங்களுடைய உழைப்பை வந்து குறைஞ்சுதான் சொல்லலாம். இதுக்கு ஆட்கள் இல்லாததுக்கு அது ஈடு கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த டெக்னாலஜி. ஸோ நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் மரத்தினால் செஞ்சுருக்கீங்க. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க சார்? இப்போது எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அதெல்லாம் வச்சு அவங்க செய்து வச்சுருந்த பொருளில் இன்னும் ஒரு 10% நான் வெளியே கொண்டு வரல. ஒரு சாதாரண மத்துன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இந்த பருப்பு கடையத்துக்காக குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டுறதுக்காக ஒரு மத்து. அந்த மத்து வந்து வேப்ப மரத்தில் தான் செய்யணும்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. வேறு மரத்தில் செய்தால் அதை எடுத்து போட்டுருவார். வேப்ப மரம் கசப்பாக இருக்குமே, அதில் போய் பருப்பு கடைஞ்சா அந்த பருப்பு கசப்பாகுதுன்னா அந்த கசப்பு குழந்தைங்களுக்கு உள்ளே போகணும். அதுவும் அந்த வயசில் தான் அது உள்ளே போகணும். அப்போ தான் அது வந்து எதிர்ப்பு சக்தி உருவாகும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மத்து செய்தால் கூட எந்த மரத்தில் செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுப்பார். அதே மாதிரி ஒரு உப்பு தட்டுன்னு ஒன்று இருக்கும் சார். அந்த காலத்தில் உப்புங்கள்லாம் போட்டு வைக்கிற ஒரு சின்ன ஒரு பாத்திரம். அது வந்து பலா மரத்தில் செய்திருப்பாங்க. அதில் உப்பு போட்டு வச்சா மழை காலமானாலும் அது பதத்து போகவே போகாது. அதே மாதிரி அஞ்சரை பெட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த அஞ்சரை பெட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மிளகு, கடுகு, சீரகம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு மரம் தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மரத்தில் அந்த குறுக்காப்புளி மரம், பலா மரம், இந்த மாதிரி மரங்களாக தேர்ந்தெடுத்து அதை செய்திருப்பாங்க. அதில் நீங்கள் அந்த வாசனை திரவியங்களை போட்டு வச்சா ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு அந்த வாசனை போகவே போகாது. இப்படிலாம் அந்த மரத்தோட தன்மையை வச்சு நம்ம வாழ்வியலுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே செய்து கொடுத்துருக்குறாங்க சார் இந்த மரத்தச்சர்கள். மரத்தினால் ஆக்கப்பட்ட ஃபேன், கார், பைக், சைக்கிள், இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு பண்ணணும்னு ஐடியா வந்தது? இப்போ இது என்ன சொல்கிறது, நான் வந்து எங்கள் அப்பா மாட்டு வண்டி செய்கிறதுல மிக பிரதானமாக இருந்தார். அந்த மாட்டு வண்டி செய்து பார்த்தேன், எனக்கு செய்ய வரல. அது செய்ய முடியல என்னால். அவ்வளோ கஷ்டமானது அந்த மாட்டு வண்டி செய்கிறது. அதுக்கு பதில் தான் நான் இந்த காரையே செய்தேன். கார் செய்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் அந்த காரோட அளவு பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் என்ன அந்த 1:2 அதே அளவு தான் இந்த காரில் உள்ளே புகுத்திருப்பேன். அதனால தான் இன்றைக்கும் ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அந்த கார் ஓடிட்டு இருக்கு. இப்போ அந்த கார் எங்கே இருக்குது? இப்போ கார் ஒரு 2 வருஷமாக இந்த கொரோனாவோட அப்படியே சும்மா போட்டு மூடி வச்சுருக்கேன். இன்னும் எடுக்காமல் வச்சுருக்கேன். கொஞ்சம் ரிப்பேர் பண்ணால் எடுத்து ஓட்டலாம். ஆனால் ஓட்டக்கூடிய கண்டிஷனில் இருக்குது. அது போக சைக்கிள், பைக், இந்த மாதிரி விஷயம்லாம் புதுசாக எப்படி யோசிக்க தோணுது? இது ஒரு மரத்தச்சர்னா ஒரு சாதாரண ஒரு கார்பெண்டர், ஒரு கூலிக்காரன், ஒரு வேலைக்காரன்ற மாதிரி இந்த என்ன சொல்கிறது, இந்த சிட்டியில் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை என்னால் பார்க்க முடிஞ்சது. இல்லை கார்பெண்டர்கிட்ட இப்போ மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் இருக்குது. அவரால் உளி சுற்றி வாழை வச்சுட்டு காரும் செய்ய முடியும், தேரும் செய்ய முடியும்னு செஞ்சு காமிக்கணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் வெளியே கொண்டு வந்தேன். மரத்தினால் ஆக்கப்பட்ட ஒரு கோவில், அதோட மினியேச்சர் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க.
ஸோ அதில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள், அதோட முக்கியத்துவம் பற்றி. இந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க மரத்தாலே, கல் மண் சிமெண்ட் எதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க மரத்தாலேயே செய்திருக்கோம். தமிழகத்தில் நிறைய மரத்த கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மரச்சிற்ப கலைஞர் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கும் தெரியல, வெளியில் தெரியல அவங்கள பற்றி. அவங்கெல்லாம் செய்தாங்கன்னா அது அவங்களுக்குன்னே ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கும். அது அவங்க இறந்துட்டாங்கன்னா அதே மாதிரி இன்னொருத்தர் செய்வாரான்னா செய்ய முடியாது. அதனால் அந்த மாதிரி மரக்கலைஞர்கள்லாம் கொண்டு இந்த மரத்தை வடிவமைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய கைத்திறன்லாம் இதில் பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த மரத்தை பற்றி நான் வச்சுங்கிற அளவுக்கு மக்களிடம் போய் இன்னும் சேரவே இல்லை. அந்த மருத்துவ குணமாக இருக்கட்டும், இந்த இலை காய் பூ இதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் வெளியே வந்த அளவுக்கு மரமானது மனித வாழ்க்கைக்கு என்னென்னலாம் சொல்ல வருது அப்படிங்கிறத பற்றி இன்னும் ஜனங்க தெரிஞ்சிக்கவே இல்லை. இது வந்து ஒரு 300 அதிசயங்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு கோயிலாக இருக்கும். ஸோ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற சேர் ஒரு வாத்தியார் சேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சேரோட பெருமைகள் பற்றி சொல்லுங்கள். சேர், இந்த மரத்து சேர்கள் ஒரு வாட்ச்மேன் சேர் செய்திருக்கிறாங்க, விஐபி சேர் செய்திருக்கிறாங்க, வாத்தியார் சேரும் செய்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பல வகையான சேர்கள் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி அந்த உயரங்களை கூட்டி நீதிபதிக்குன்னு ஒரு சேர் செய்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து 2 அடி உயரம் இருக்கும், ஒரு மனை போட்டிருக்கும், அது உயர்ந்த வகையான மரத்தில் செய்திருப்பாங்க. பின்னாடி இருக்கிற பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு தூக்கி இருக்கும். அந்த மாதிரி அளவுகளை கூட்டி அதில் மிகப்பெரிய அளவில் செய்து அவங்க மதிப்பு மரியாதையை கூட்டுவதற்காக இந்த மாதிரி அளவுகள்லாம் கூட்டி இருக்கிறாங்க சார். இப்போ நான் உட்காந்துங்கிறது வந்து வாத்தியார் சேர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் ரொம்ப கொள்ளமாக தான் இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஹைட்டு தூக்கி இருக்காது. முதுகு வரைக்கும் கழுத்து வரைக்கும் படிஞ்சதுன்னா வாத்தியார் உட்காந்தா தூங்கிட்டு வரோம். அதனால அது வந்து கொஞ்சம் இறக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமாக தோண்டி இருப்போம். அது எல்லாம் நினைப்பாங்க வாத்தியார் உட்காந்து சேர் தேய்ச்சிட்டாருன்னு சொல்லி. அப்படி கிடையாது, இது மரத்தச்சர்களாக பார்த்து தேய்ச்சி கொடுத்தது. அது அந்த பட்டக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைச்சு அதே மாதிரி 2 கை வச்சு ஒரு கம்பீரமாக அந்த காலத்தெல்லாம் கொண்டு வர்றதுக்காகவே அந்த சேருங்கள்லாம் கூட இந்த மரத்தச்சர்கள் நல்லாவே வடிவமைச்சிருக்கிறாங்க சார். ஸோ ஒரு வீட்டில் வந்து ஒரு ஜன்னல், வாசக்கால், அப்புறம் வந்து ஒரு சாமி ரூம், அதுவும் போக முக்கியமான இடங்கள்ல மரத்தை வைக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நடக்குது? மரம் வந்து ஒரு இயற்கை பொருள் சார். மரம் புத்தர் போதி மரத்தடியில் தான் சார் உட்காந்தாரு, பெரிய அரசர். அவர் பெரிய ஒரு சிம்மாசனம் செய்து உட்காந்துருக்கலாமே, ஒரு பெரிய மாளிகை கட்டி உட்காந்துருக்கலாமே. அந்த மரத்துக்கடியில் அதனுடைய வேவ்ஸ் தான் சார். அது கடவுளுக்கே நாங்கள் ஒரு மர வாகனமே செய்வோம். நாங்கள் அந்த கடவுள் அந்த மர வாகனம் அமர்ந்து சுகம் பெற்று அவரு அருள் பாலிக்கிறார் அப்படின்னே ஒரு ஐதீகம் உண்டு. அப்போது மரத்தடியில் எவ்வளோ சுகம் இருக்கும் பாருங்க. புங்க மரத்தடியிலே ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, புங்க மரத்தடியில் போய் படுக்காத, தாசியிடம் போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அடிக்கடி போய் படுக்க சொல்லுமா, அடிக்கடி போக சொல்லுமா, ஒரு பழமொழிக்காக சொல்லுவாங்க. அந்த மாதிரி புங்க மரத்தடியில் அவ்வளோ சுகம் கிடைக்கும். அதில் ஆக்சிஜன் அதிகமாக வரும் சார். ஒரே ஒரு சொட்டு வெயில் கூட வராது, நிழல் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் அந்த சுகம் கிடைக்கும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த மரத்துக்கு மகத்துவம் கண்டிப்பாகவே உண்டு. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இதோட அருமை தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணி கொடுக்கறதுனால நிறைய பேர் இப்போ தான் கொஞ்சம் காலங்கள் திரும்பி வருது, நிறைய பேருக்கு தெரியுது, இப்போ தான் தெரிய வருது. இந்த மரபை சார்ந்தவர்களுக்கு வந்து இதை விட்டு நிறைய பேர் வெளியில் போகிறாங்க. காரணம் வந்து இதில் கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் கம்மி ஆகையினால இந்த துறையை விட்டு வேறு துறைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. வேற என்னெல்லாம் விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படாத விஷயங்கள் என்னெல்லாம் மரத்தில் பண்ணியிருக்கீங்க? எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய தட்டு, டம்ளர் எல்லாமே அது இருக்கும். சீலிங் ஃபேன் வந்து மரத்தில் தான் இருக்கும், டேபிள் ஃபேன் மரத்தில் தான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், நடவண்டி, மரப்பாச்சி பொம்மை, சீப்பாங்கட்டை, பல்லாங்குழி, இது மாதிரி எல்லாமே வந்து பெரியவங்க, நாம ஒன்றும் புதுசாக செய்ய வேண்டியதே இல்லை சார். எல்லாம் பெரியவங்க செய்து வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் பங்கான்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம மின்விசிறி மாதிரி அந்த காலத்தில் பங்கான ஒன்று இருக்கும், அது மரத்துலேயே செய்திருப்பாங்க. அதுக்கு ஒரு நூல் கட்டி வெளியில் இருக்கும், இழுத்து விட்டாங்கன்னா அது நல்ல காற்று வரும். அது அந்த மாதிரி எல்லாமே மரத்தில் தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஆம்புலன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். மரத்தில் ஆம்புலன்ஸு தூக்கிட்டு போகிற மாதிரி, எப்படி ஒருத்தருக்கு அடிபட்டுதுன்னா அவரை எப்படி படுக்க வைக்கணும், எந்த இடத்துலாம் கட்டணும்னு சொல்லி மரத்துலேயே 2 கொண்டு சட்டத்தில் செய்து ஆம்புலன்ஸே பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில் பெரியவங்க. நீங்கள் மரத்தான சைக்கிள், பைக், கார்லாம் பண்ணுறீங்க, அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்? இது ஸ்ட்ராங்குன்றது இல்லை, இப்போ இரும்பை விட இது கொஞ்சம் குறைவுன்னு தான் சொல்லலாம். பட் ஒரு வினோதமாக இருக்கு இல்லையா? இப்போ எத்தனை ஆண்டு காலம் இருக்க, இப்போ மனுஷன் கூட எத்தனை ஆண்டு காலம் இருக்கிறான்றது இல்லை, என்ன சாதிச்சான்றது தானே. அந்த மாதிரி இது இருக்கும்போது நல்ல சுகமாக இருக்கும், அவ்வளோதான். எவ்வளோ நாள் இருந்ததுன்றது. மரங்களோட முக்கியத்துவம் பற்றி சொன்னீங்க. ஸோ இந்த மரங்கள் வந்து இன்னும் எவ்வளோ மக்கள் வந்து கன்சர்வ் பண்ணணும், நிறைய விதைகள் வந்து விதைக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். மரம் வந்து எல்லாரும் வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
மரத்தை வந்து வெட்டணும், முத்தன மரங்களை வெட்டணும், இளைய மரங்களை நடவு செய்யணும். நாங்கள் ஒரு பദ്ധதி வச்சுருக்கிறோம். ஒரு தேர் செய்கிறதா இருந்தால் ஒரு மரத்தை எப்படி வெட்டுறதுன்றதே எங்களுக்கு அதுக்கு ஸ்லோகன் உண்டு, அதுக்கு உண்ட மந்திரங்கள் உண்டு. அதெல்லாம் சொல்லி தான் நாங்கள் மரம் வெட்டுவோம். அப்படி வெட்டும்போது ஒரு மரத்தை வெட்டும்போது 5 விதைகளை நட்டுட்டு, பூஜையே 5 விதைக்கு தான். ஒரு 5 விதைக்கு பூஜை போட்டுட்டு 5 விதை நட்டுட்டு தான் ஒரு மரத்தை நாங்கள் வெட்டுவோம். முத்தன மரங்களாக தான் நாங்கள் வெட்டுவோம். முத்தன மரங்கள் வெட்டலைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை காடு பற்றி எரியும். நீங்கள் டிவியில் இந்த மாதிரி டிவியில் பார்த்துக்க வேண்டியது தான். அதனால் முத்தன மரங்களை வெட்டி எடுத்துடணும் சார். இளைய மரங்களை நடவு செய்யணும். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இப்போ இந்த கோயில் வாகனங்கள் செய்யறது, தேர் செய்யறது, இதெல்லாம் வந்து எவ்வளவு நேரம் எடுக்கக்கூடிய ஒரு வேலை? இந்த வாகனங்கள் வந்து பெரும்பாலும் அத்தி மரத்தில் தான் நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம். வாகனங்கள்லாம் வந்து 1 மாதம் அல்லது 40 நாள் அந்த மாதிரி ஒரு 1.5 மாதத்தில் ஒரு வாகனம் முடிக்கலாம். தேர்லாம் வந்து கணக்கு இல்லை. அது அவனுடைய உயரம், அதனுடைய வேலைப்பாடுகளை பொறுத்து. அந்த காலத்தில் வந்து ஒரு தலைமுறை செஞ்சு செய்ய முடியாமல் பாதியில் நின்ன கால் தேர்லாம் உண்டு, அரை தேர்லாம் உண்டு. அதுக்கடுத்து அவருடைய மகன் வந்து அதை நடத்தி ஒரு 3/4 தேரோடு முடிச்சுட்டு போன வேலைப்பாடுகள்லாம் உண்டு. இப்போது இந்த காலத்தில் கொஞ்சம் மிஷினரிஸ் இருக்கிறதுனாலையும் ஆட்கள்லாம் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் வேகமாக செஞ்சு ஒரு ஆண்டு 2 ஆண்டு அந்த மாதிரி காலகட்டத்தில் சின்ன சின்ன தேர்கள் நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய மகன் அடுத்த தலைமுறை அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த பிஸ்னஸில் வந்து டேக் ஓவர் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா? கண்டிப்பாக. இது வந்து இந்த துறை வந்து ஒரு அருமையான துறை. நான் என்னுடைய பையனுக்கு சின்ன குழந்தையிலேயே அதே உளி சுற்றி வாழை வச்சு கொடுத்து தான் நான் விளையாடுறதுக்கே நான் கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளுமே மரத்தச்சர்களாக தான் நான் உருவாக்கியிருக்கிறேன். இது ஒரு அருமையான தொழில் மட்டும் இல்லை. இதில் பணம் சம்பாதிக்கணுமோ இல்லையோ, நிறைய ஆட்களை சம்பாதிக்கலாம், ஆத்ம திருப்தியோடு இருக்கலாம் சார். இதில் சில மரங்களோட முக்கியத்துவங்கள் பற்றி சொல்ல முடியுமா? வேப்ப மரம் வந்து வெயில உள்வாகும். வேப்ப மரத்தை எரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல அனல் வரும், வெளியே வரும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மரம். ஆனால் அத்தி மரம் வந்து அந்த மாதிரி எரியாது, வரும் புகை தான் வரும். ஏன்னா அது வந்து நிலவை உள்வாங்கக்கூடிய ஒரு மரம் அது. அத்தி மரம் வந்து ஒரு பெண் மரம்னு சொல்லுவாங்க. இது இந்த 27 வகையான மரங்கள்லேயே நாங்கள் ஆண் மரம், பெண் மரம், அலி மரம் அப்படிலாம் நாங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். அதனுடைய குணாதிசயங்களை பொறுத்து. இது மரங்களாக ஒரு மனப்பலகன்னா அது வந்து இந்த மரத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு எங்கள் பெரியவங்க சொல்லிட்டு போய்க்கிறாங்க. பலா மரத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு மெடிடேஷன் பண்ணுறோம், ஒரு தியானம் பண்ணுறோம் அப்படின்னா அத்தி பலகையில் அமர சொல்கிறாங்க. அது அதனுடைய அந்த பூமியை தடுக்கக்கூடிய அந்த தன்மையை பொறுத்து அது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மரங்கள் பயன்படக்கூடியதாக பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? கார், பைக், சைக்கிள் அப்படின்னு அதுக்கான ரெக்கக்னிஷன்லாம் எவ்வளோ லெவலுக்கு கிடச்சிது? நிறைய பேருக்கு நான் எதிர்பார்த்ததை விட இந்த காருக்கு, பைக்குக்கெல்லாம் வந்து அதிகமான வரவேற்பே இருந்தது. கேரளாவில் கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் ஒரு பெரிய கண்காட்சியாக வச்சு, மலையாள மனோரமான்னு நினைக்கிறேன் அந்த பத்திரிகை, அதில் 7 நாளும் என்னை பற்றி ஒவ்வொரு பக்கம் எழுதியிருந்தாங்க. கடைசியாக ஒரு கேள்வி, நீங்கள் ரொம்ப புராதனமாக பண்ண விஷயங்கள், அதாவது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப யாரும் பண்ண முடியாத விஷயங்களை ஏன் நீங்கள் ஒரு கண்காட்சியாக வைக்கக்கூடாது? நிறைய நான் கண்காட்சி நடத்தியிருக்கிறேன் சார். நிறைய பேர்கிட்ட போய் அது சேரலன்னு தான் சொல்லணும். அதுக்கு எனக்கு முன் அனுபவம் இல்லை. சென்னை ஏர்போர்ட்டில் வந்து மேனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் தமிழ் தேர்னு ஒரு தேர் ஒன்று பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பேரே தமிழ் தேர். முழுக்க அது வந்து மரத்தாலேயே செய்திருப்போம். அதில் நிறைய கான்செப்ட் இருக்கும். பூம்புகார் சார்பாக எனக்கு ஆர்டர் கொடுத்தது. நான் செய்த வேலையிலேயே ரொம்ப வேலை நுணுக்கமானதும் நல்ல கான்செப்ட் நிறைந்ததும் ஒரு அழகான ஒரு வேலைப்பாடுன்னா அந்த தேரை நம்ம சொல்லலாம். அதில் வந்து சாரதியாக திருவள்ளுவரை தான் நான் சாரதியாக வச்சுருப்பேன். அதே மாதிரி கடவுளை வந்து சாஸ்திரங்களை தான் கடவுளாக நான் அதில் வச்சுருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் எழுத்துக்களை தான் கடவுளாக பாவித்து அந்த 12 உயிரெழுத்துக்களையும் 12 கடவுளாக நான் அதில் வச்சுருப்பேன். இட்லி, இடியாப்பம், இந்த தமிழ் உணவுகளையே கீழே பத்ததில் அடித்து வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஒரு தமிழ் மரபை சார்ந்த மாதிரி ஒரு தேர்வு ஒன்று பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம்.